Hello all, welcome to Raksho Kitchen. Today நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ஜாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பைனாப்பிளை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். அப்புறம் ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூநட் எடுத்திருக்கேன். 1 கப் சுகர். அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூநட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொன்னிறம் வரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா பாதாம் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இதை இப்போது நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகரை கீயில் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். அந்த சுகர் அதில் கரைஞ்சி போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சி லைட்டாக கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள், ரொம்ப திக்காகலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பைனாப்பிள் அது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த ஜாம் பதம் வரது வரைக்கும் கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடும். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பபிளாக வரணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். உங்களுக்கு அது நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அந்த ஜாமோட ஸ்மெல் நல்லா வரும். அப்போவுமே அந்த உங்களுக்கு ஜாம் பதம் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கீயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை கிரேப்ஸையும் கேஷ்யூ நட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எடுத்து, இல்லைன்னா வெளியே கூட வச்சுக்கலாம். இது ஒரு 2 வீக்ஸுக்கு அப்படியே இருக்கும். சுவையான பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் அதில் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.